ஒரு சின்ன கிராமம். மாயா என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள். ஆர்வமுள்ள, புத்திசாலியான பொண்ணு. ஒரு நாள் நீர் இல்லாம பூமி வாட ஆரம்பிச்சுது. பாட்டி, பூங்காற்று நின்றுடுச்சு மாதிரி இருக்கு. ஏன் செடிகள் எல்லாம் இப்படி சோகமா இருக்கு? உனக்கு புரியுற மாரி சொல்லணும்னா, உலகம் முழுவதும் பெரிய கடல் இருந்தாலும், அதை குடிப்பதற்கோ அல்லது விவசாயத்திற்கோ பயன்படுத்த முடியாது. ஏனென்றால், மழைதான் விவசாயத்திற்கு முக்கிய சக்தி. மழை இல்லையென்றால், நமக்கு உண்ணக்கூடிய பொருட்கள் கிடைக்காது. மழை பெய்யாததால் தான் நடக்கிறது என்று சொல்றீங்க. அப்போ நான் மழையை கண்டுபிடிக்கணும். மாயா தன்னோட பயணத்தை தொடங்குறா. அவளுக்கு ஒரு நோக்கம். மழையை தேடி மீண்டும் அழைக்கணும். மாயா ஒரு வனப்பகுதியில் நடக்கிறாள். அங்கே மண்ணிலிருந்து ஒரு சிறிய விதை பேசுது. நீ பேசுறியா? வணக்கம் மாயா. நீ செடிகளுக்கு பாசமா இருக்கிறதா பார்த்துதான் நான் உன்னிடம் பேசுறேன். மழையின் ரகசிய தோட்டம் மேகங்களுக்கு பின்னால இருக்கு. அந்த இடம் மழையின் அழகையும் அர்த்தத்தையும் உணர்றவங்களுக்கு மட்டும் தெரியும். மேகங்களை தாண்டி ஒரு புனித தோட்டத்துக்குள் போறா. அந்த இடம் வண்ணமயமான பூக்களாலும் நீர்த்தாரைகளாலும் நிறைந்தது. ஒரு குளத்திலிருந்து ஒளிவட்டமாய் ஒரு மழை உருவம் தோன்றுது. அது மழையின் ஆன்மா. நீதான் மழையா பேசுறது. நீ இல்லாம இருக்கே பூமி அழிந்து போயிடும் போல இருக்கு. நான் வெறும் தண்ணீர் இல்ல மாயா, நான் உயிர். நான் இல்லாம பூமி வாடி போயிடும். நீங்க எனக்கு மதிப்பளிச்சா கவனமா பூமிய பாதுகாக்கணும்னு வாக்குறுதி சொன்னா நான் திரும்ப வர்றேன். நான் வாக்குறுதி செய்றேன். இனிமேல் தண்ணீரையும் செடிகளையும் பாசமா பாதுகாப்பேன். உயிர் பெறுது. மாயா திரும்பி வந்து சோறு போன தோட்டத்தை பார்த்தாள். இப்போ அது நிறைய பூக்களாலும் பச்சை இலைகளாலும் பளிச்சிட்டு இருக்குது. ஒரு வானவிலும் வானத்தில் தெரியுது. வானினும் தானைய வெண்ணிலான் தானயம் மானமுடைத்து உலகு. அதாவது மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த பெரிய உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும்